Hi friends, welcome to தங்க கணிதம். இப்போ இந்த ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள். இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா SNM அதாவது ஸ்டாட்டிஸ்டிக்கல் அண்ட் நியூமரிக்கல் மெத்தட்ஸ் அண்ணா யூனிவர்சிட்டி ஏப்ரல் மே 2023 கொஸ்டின் பேப்பர்லேருந்து எடுத்த ஒரு ப்ராப்ளம். ஓகே, இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா 16 மார்க்கில் கேட்டிருக்காங்க. இது மட்டும் இல்லை, எப்போவுமே எல்லா எக்ஸாம்லையுமே இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து கேட்குறது உண்டு 16 மார்க்கில். ஓகே, இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா டிசைன் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் அந்த டாபிக் கீழே வருது. இந்த டிசைன் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் இந்த டாப்பிக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 4 டிசைன்ஸ் வந்திருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி ரேண்டமைஸ்டு டிசைன், ஷார்ட் ஃபார்மில் CRD அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து 1-வே கிளாஸிஃபிகேஷன். ஓகே, செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா 2-வே கிளாஸிஃபிகேஷன், அதை வந்து ரேண்டமைஸ்டு பிளாக் டிசைன், ஷார்ட் ஃபார்மில் RBD அப்படின்னு சொல்லுவாங்க. தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா லாட்டின் ஸ்கொயர் டிசைன், ஷார்ட் ஃபார்மில் LSD அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன் 2 ஸ்கொயர் ஃபேக்டோரியல் டிசைன். இந்த 4 டிசைன்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ இதிலிருந்து தான் வந்து உங்களுக்கு எப்படினாலும் ஒரு 16 மார்க் கொஸ்டின் வந்துடும். ஓகே, அதனால் இந்த 4 மாடல்ஸை நீங்கள் தரவாக ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஈஸியாக ஒரு 16 மார்க் எடுத்துடலாம். ஓகேவா? சரி, இதில் அந்த லாஸ்ட் 2 இருக்குது பாருங்கள், லாட்டின் ஸ்கொயர் டிசைன், அதுக்கப்புறம் 2 ஸ்கொயர் ஃபேக்டோரியல் டிசைன். இதுலேருந்து ப்ராப்ளம் கேட்டிருந்தாங்கன்னா நம்மளால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஓகேவா? ஏன்னா மோஸ்ட்லி கரெக்டாக சொன்னால் ஒரு 95% பார்த்தீங்கன்னா எப்போவுமே அவங்க நேம் வந்து கொடுத்துருவாங்க, பை யூஸிங் லாட்டின் ஸ்கொயர் டிசைன் அந்த மாதிரி அவங்க நேம் வந்து மென்ஷன் பண்ணிவிடுவாங்க. ஸோ அப்போ ஐடென்டிஃபை பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். எதுனா லாஸ்ட் 2 இருக்குது பாருங்கள், லாட்டின் ஸ்கொயர் டிசைன் அண்ட் 2 ஃபேக்டோரியல் டிசைன். இது ரெண்டுமே இதில் வர்ற ப்ராப்ளம்ஸ் வந்து ஈஸியாக நம்ம பண்ணிடலாம். இந்த ஃபஸ்ட்டு 2 இருக்குது பாருங்கள், இது வந்து ப்ராப்ளமும் ஈஸி தான். பட் இது எதுக்கு கீழே வருது அப்படின்ற ஐடென்டிஃபை பண்ணுறது தான் ஒரு சிலருக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். ஓகே, இப்போ இந்த வீடியோ வந்து நீங்கள் கண்டினியூவாக பாருங்கள், இதில் உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். இதில் இந்த ஃபஸ்ட்டு டிசைன் இருக்குல்ல, அதாவது 1-வே கிளாஸிஃபிகேஷன், நேம் என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா கம்ப்ளீட்லி ரேண்டமைஸ்டு டிசைன், ஷார்ட் ஃபார்மில் CRD. ஓகே, இதோட ப்ராப்ளம்ஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒன்லி ரோ வைஸ், அப்படி இல்லைனா காலம் வைஸ் அந்த மாதிரி இருக்கும் வேல்யூஸ். ஓகேவா? ரோ வைஸில் மட்டும் இருக்கும், அப்படி இல்லைனா காலம் வைஸ் மட்டும் வேல்யூஸ் வந்து இருக்கும். அதுக்கு வந்து எக்ஸாம்பிளுக்கு தான் இப்போ நான் உங்களுக்கு கொடுக்குறேன் பாருங்கள், இந்த ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள். இதோட வேல்யூஸ்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். டாப்பில் பிராண்டுன்னு கொடுத்துருக்காங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலம் வைஸில் ABCD அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதில் இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 4 பிராண்ட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் அதோட வேல்யூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ A பிராண்டோடது பார்த்தீங்கன்னா 20, 19, 21, B பிராண்டோடது 25, 23, 21 இந்த மாதிரி. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இதோட வேல்யூஸ் எப்படி இருக்குன்னா காலம் வைஸ் மட்டும்தான் இருக்குது. ஓகேவா? ரோ வைஸில் அவங்க எதுவுமே வந்து மென்ஷன் பண்ணவே இல்லை. கரெக்டாக? இப்போ இதே மாதிரி தான் இப்போ இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா ரோ வைஸில் இருக்குது. அது ரோ வைஸில் பொசிஷன் 1, பொசிஷன் 2, பொசிஷன் 3 அது மட்டும்தான் இருக்குது. இப்போ பொசிஷன் 1ல் வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா 90, 82, 79, 98, 83, 91 இந்த மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட்டு பொசிஷன் 2லேயும் சம் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பொசிஷன் 3லேயும் சம் அதர் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா காலம் வைஸில் நமக்கு கிடையாது. கரெக்டாக? ஒன்லி அதாவது ரோ வைஸ் மட்டும் வேல்யூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரோ வைஸில் மட்டும்தான் பொசிஷன் 1, பொசிஷன் 2, பொசிஷன் 3 அப்படின்னு சொல்லிட்டு வேல்யூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கரெக்டாக? இப்போ மொதல் ப்ராப்ளத்தில் காலம் வைஸ் மட்டும் வேல்யூஸ் இருந்துச்சு. இந்த ரெண்டாவது ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா ரோ வைஸ் மட்டும் வேல்யூஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்துச்சுன்னா நீங்கள் பார்த்தோன்னா ஐடென்டிஃபை பண்ணிடலாம், இது வந்து 1-வே கிளாஸிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ இந்த ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள், இந்த ப்ராப்ளம் பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா டாப்பில் வந்து சேல்ஸ்மேன் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து ஒரு 4 காலம்ஸ் வந்து டிவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க, ABCD. கரெக்டாக? இல்லை ABCD அப்படிங்கிறது சேல்ஸ்மேனை குறிக்குது. ஏங்கிறது ஒரு சேல்ஸ்மேன், பிங்கிறது இன்னொரு சேல்ஸ்மேன், சிங்கிறது வேற ஒருத்தர், டிங்கிறது இன்னொருத்தர் அந்த மாதிரி. ஓகேவா? ஸோ அப்போ காலம் வைஸில் சேல்ஸ்மேன் வந்து கொடுத்துருக்காங்க. ரோ வைஸில் பார்த்தீங்கன்னா சம்மர், வின்டர், மான்சூன் அப்படின்னு சொல்லிட்டு 3 ரோஸும் வந்து கொடுத்துருக்காங்க. கரெக்டாக? இப்போது இந்த ப்ராப்ளத்துக்கும் இதுக்கு முன்னாடி நான் காமிச்ச அந்த 2 ப்ராப்ளத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? இதுக்கு முன்னாடி காமிச்ச 2 ப்ராப்ளத்துலேயும் ஒன்லி ரோஸில் மட்டும், அப்படி இல்லைன்னா காலத்தில் மட்டும்தான் வேல்யூ இருந்துச்சு. கரெக்டாக? ஆனால் இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா ரோ வைஸ் ப்ளஸ் காலம் வைஸ் ரெண்டுமே வந்து நமக்கு வந்திருக்கு. கரெக்டாக? அப்போது இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா 2-வே கிளாஸிஃபிகேஷன், அதாவது ரோ வைஸ் அண்ட் காலம் வைஸ் இது ரெண்டுமே ஒரே ப்ராப்ளத்தில் வந்துச்சுன்னா அப்போ அந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா 2-வே கிளாஸிஃபிகேஷனில் வருது அப்படின்னு அர்த்தம். சரி, இப்போது இந்த ப்ராப்ளம் பாருங்கள். இந்த ப்ராப்ளம் எதில் வரும்? 1-வே கிளாஸிஃபிகேஷன்லையா இல்லைனா 2-வே கிளாஸிஃபிகேஷன்லையா? இதில் நல்லா பாருங்கள், இதில் மேலே அந்த காலம் வைஸ் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், என்ஜின் 1, அதுக்கப்புறம் என்ஜின் 2, என்ஜின் 3 அப்படி கொடுத்துருக்காங்களா? ஃபைனலாக அதோட டோட்டல் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த சைட் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ரோ வைஸில்
டிட்டர்ஜென்ட் ஏ, டிட்டர்ஜென்ட் பி, டிட்டர்ஜென்ட் சி, டிட்டர்ஜென்ட் டி, அதுக்கப்புறம் டோட்டல். கரெக்டாக? இதில் நமக்கு ரோ வைஸ் என்ஜின் இருக்குது, காலம் வைஸ் டிட்டர்ஜென்ட் அதோட செப்பரேட் டைப்ஸ் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா ரோ வைஸும் வேல்யூ வரும், காலம் வைஸும் வேல்யூ வரும். கரெக்டாக? அப்போது இந்த ப்ராப்ளம் வந்து 2-way கிளாஸிஃபிகேஷனில் வருது அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு இந்த ப்ராப்ளம் பாருங்கள். இதோட டேபிள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதில் இந்த டேபிளில் ஃபஸ்ட்டு காலத்தில் பார்த்தீங்கன்னா 122 சைடில் எஸ்ன்னு இருக்குது. ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா P 121, அடுத்தது R 123. இதில் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா வெறும் வேல்யூஸ் மட்டும் இல்லை, அது இல்லாமல் ஆல்ஃபபெட்ஸ்லேயும் மாற்றி மாற்றி வேல்யூஸ் வந்து வந்திருக்கு. ஓகேவா? அதோடு இல்லாமல் இதில் நம்பர் ஆஃப் ரோஸ் பார்த்தீங்கன்னா 4 ரோஸ் இருக்குது, நம்பர் ஆஃப் காலம்ஸ் வந்து 4 காலம்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ அப்போ இதில் நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் நம்பர் ஆஃப் காலம்ஸ் ரெண்டுமே வந்து ஈக்குவலாக இருக்குது. ஓகே, அப்போ இந்த மாதிரி ஒரு டேபிள் நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் நம்பர் ஆஃப் காலம்ஸ் ஈக்குவலாகவும் இருக்குது. இந்த மாதிரி இந்த ட்ரீட்மெண்ட்ஸ் அதுக்கப்புறம் வேல்யூஸ் இந்த மாதிரி ஒரே செல்லில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அப்போ அந்த ப்ராப்ளத்தை நீங்கள் லாட்டின் ஸ்கொயர் டிசைன் மெத்தட் யூஸ் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணலாம். ஓகேவா? ஏற்கனவே சொன்ன மாதிரி 95% வந்து லாட்டின் ஸ்கொயர் டிசைன் யூஸ் பண்ணுற மாதிரி ப்ராப்ளத்துக்கு அவங்களே நேமே மென்ஷன் பண்ணிடுவாங்க பை யூஸிங் லாட்டின் ஸ்கொயர் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு வேலை நேம் மென்ஷன் பண்ணலை அப்படின்னா நீங்கள் இதை பார்த்தோன்னே ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அந்த மெத்தடில் நீங்கள் சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். பட் இதில் வந்து ஒரு டவுட் வரும், 1-way கிளாஸிஃபிகேஷன் 2-way கிளாஸிஃபிகேஷனில் எப்படி இருக்கும் நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் நம்பர் ஆஃப் காலம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த 1-way கிளாஸிஃபிகேஷன் அண்ட் 2-way கிளாஸிஃபிகேஷன் இருக்கு இல்லையா, அந்த ரெண்டுத்துலேயும் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் நம்பர் ஆஃப் காலம்ஸ் ஈக்குவலாக தான் இருக்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. ஓகேவா? இப்போ நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் நம்பர் ஆஃப் காலம்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக கூட இருக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ரோஸ் வந்து 3 இருக்கலாம், நம்பர் ஆஃப் காலம்ஸ் வந்து 4 இருக்கலாம். மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த 2-way கிளாஸிஃபிகேஷன் நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கூட இருக்கலாம், அது வந்து நோ ப்ராப்ளம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த ப்ராப்ளம் வந்து ஒன்லி ரோவில் மட்டும் இல்லை ஒன்லி காலத்தில் மட்டும் வேல்யூஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அப்போ நம்ம 1-way கிளாஸிஃபிகேஷனில் போடலாம். அதுவே ரோஸ் அண்ட் காலம்ஸ் ரெண்டுமே வந்திருக்கு, பட் நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் நம்பர் ஆஃப் காலம்ஸ் டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்கு, இல்லை சம்டைம்ஸ் ஈக்குவலாக கூட வரலாம். ஓகே, ஸோ அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் 2-way கிளாஸிஃபிகேஷனில் ஒர்க் பண்ணலாம். இல்லை அந்த செல்லில் வந்து அதோட ட்ரீட்மெண்ட்ஸும் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் அதுக்கு வந்து வேல்யூஸ் அதாவது 2 இந்த மாதிரி இருக்குது. இப்போ S122 இருக்குல்ல, இந்த மாதிரி 2 இருக்குது அப்படின்னா அப்போ நீங்கள் லாட்டின் ஸ்கொயர் டிசைனில் அந்த ப்ராப்ளத்தை ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த வீடியோட ஸ்டார்டிங்கில் ஒரு ப்ராப்ளம் ஒன்று காமிச்சிருந்தேன் உங்களுக்கு ஸ்க்ரீனில். அது வந்து May 2023 அண்ணா யூனிவர்சிட்டி கொஸ்டின் பேப்பர்லேருந்து எடுத்த ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆக்சுவலாக அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணி வீடியோ போடுறது தான் ஸ்டார்ட் பண்ணேன், பட் மெத்தடை பற்றி சொல்கிறதுக்கே வந்து நியர்லி ஒரு 8 minutes வந்து கிராஸ் ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ அதனால் இந்த வீடியோ வந்து நான் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். அந்த ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணி அதை நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா? உங்களுக்கு நெக்ஸ்ட் பார்ட் வேணும் அப்படின்னா பார்ட் 2 அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் என்னால் நெக்ஸ்ட் பார்ட் வந்து அப்லோட் பண்ண முடியும். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல்ங்கிற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வேறு ஒரு இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கில் நெக்ஸ்ட் வீடியோவில் நாம் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.